ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அஷ்டம் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பனை எப்படி இருக்கும், அவர்களுக்கு அமையக்கூடிய வரன் கணவன் மனைவியுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நட்சத்திரங்கள் சொல்லும்போது பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, கார்த்திகை, பூரம், ரேவதி, மூலம். இந்த மொத்தம் 8 நட்சத்திரங்கள். இந்த 8 நட்சத்திரங்களும் நேரடியாக, அதாவது ராசி நட்சத்திரங்களாகவோ அல்லது லக்ன புள்ளி நட்சத்திரங்களாகவோ அமையக்கூடும். அடுத்தது கன்னி லக்னம், துலாம் லக்னம். இங்கே கும்ப லக்னம் அமையும். லக்னாதிபதி கன்னியில் இருப்பார், லக்னாதிபதி துலாமில் இருப்பார், லக்னாதிபதி சனியில் இருப்பார். லக்னாதிபதி கும்பத்தில் இருப்பார், லக்னாதிபதி கன்னியில், லக்னாதிபதி துலாமில் இருப்பார். அந்த லக்னத்திலேயே சூரியன் இருக்கும், லக்னத்தில் ராகு இருக்கும். இங்கே லக்னாதிபதி குருவோட சேர்ந்து இருப்பார். சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பார். லக்னாதிபதியோட இந்த சூரியன் சேர்க்கை, ராகு சேர்க்கை பெற்றிருப்பார். அதே மாதிரி லக்னாதிபதியோட சனி சேர்க்கை பெற்றிருப்பாங்க. ஸோ இது சேர்க்கை. அடுத்தது பாவத்தொடர்புகள் சொல்லும்போது 1 6ஆம் பாவ தொடர்பு, 1 7ஆம் பாவ தொடர்பு, 1 6 7ஆம் பாவ தொடர்புகளை பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி 1 11ஆம் பாவ தொடர்புகளையும் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வாறு தொடர்புடையவர்களையே இவர்களுக்கு கணவனோ அல்லது மனைவியாகவோ அமைய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.